எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனிருத். நான் கடந்த 5 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம 18 கைடட் பிரின்சிபல்ஸ் பத்ரி சார் சொன்னது இந்த பிஎஸ்எஸ்எம்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நான் ஸ்லைட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஸ்லைட்ஸை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேளுங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த 18 பிரின்சிபல்ஸ்னாலேயும் நம்மளுடைய எனர்ஜிஸ் ரொம்பவே அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். First principle, meditation in the right way, that is Anapanasati. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரி லைஃப்பில் எத்தனையோ விதமான தியானங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் கரெக்டான மெடிடேஷன் எப்படி செய்யணும் அப்படின்னா, கை கோர்த்துட்டு காலை க்ராஸ் பண்ணிட்டு உங்களுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிக்கணும். மினிமம் ஒரு நாளைக்கு உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளோ நிமிஷம் கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் ரைட் மெடிடேஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்னும் அதிகமான தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இன்னும் நிறைய நேரம் நீங்கள் உட்காரலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு கேன்சர் குறையல, பிபி குறையல, இல்லைன்னா சுகர் குறையல அப்படின்றவங்களுக்கு அவங்க பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அதிகமான நேரம் தியானம் பண்ணணும். பிரச்சனை பெருசாக வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட்ஸ் வராது. ஸோ யாருக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதை போல் இந்த மெடிடேஷனை நீங்கள் டைம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த தியானத்தை 5 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். 5 வயசுக்கு முன்னாடி இருக்கிற பசங்களுக்கு மெடிடேஷன் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க எப்போவுமே அந்த இறைநிலையில் இருப்பாங்க. ஆனா பானா சதி அப்படின்னா, ஆனா அப்படின்னா உள்ளிழுக்கும் சுவாசம், அபானா அப்படின்னா வெளிவிடும் சுவாசம், சதி அப்படின்னா சுவாசத்தோடு இருக்கிறது. ஸோ அதுதான் ஆனா பானா சதி. இது பாலி மொழியில் இப்படி சொல்லுவாங்க, சுவாசம் மேலே கவனம் அப்படின்றத. இது புத்தரால் 2500 இயர்ஸ் முன்னாடி நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ரெகுலராக நீங்கள் 40 நாள் உங்களுடைய வயசு நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்ற மாற்றம் உடம்பு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சைனஸ் இருக்குது அப்படின்னாலோ, இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே தீர்வு மெடிடேஷன். மெடிடேஷன்னால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆகிடும். அடுத்த பிரின்சிபல், ரெண்டாவது, ரீட் ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். இப்போது எத்தனையோ விதமான மாஸ்டர்ஸ் எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காங்க. பட் கரெக்டான ஞானம் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த புக்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஓஷோ, லோப்சம் ரம்பா, அதை போல் அனி பெசன்ட், குட்மேன், அப்புறம் தீபக் சோப்ரா, சில்வியா ப்ரவுன், தர்க்கம் சரடரியன், யோகானந்த பரமஹம்சா. ஸோ இதை போல் எத்தனையோ மாஸ்டர்ஸ் அவங்களுடைய நாலேஜ் ஒரு புக் ரூபத்தில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னா, தியானம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த புரோகமனம் இருக்கும். புரோகமனம் அப்படின்னா டெவலப்மெண்ட்டு இருக்கும், பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நம்ம இதை போல் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ளே வர்ற எத்தனையோ டவுட்ஸ் அந்த புக்ஸில் கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த புக்ஸ் படிக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரக்ஸு
இந்த வாரணாசியில் அவங்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த யோகிகள் எல்லாம் ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தியானத்தில் அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ் போகிறதுக்காக குடிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. அப்போது எனக்கு கூட நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரக்ஸ் பிடிச்சிட்டே நான் மெடிடேஷனில் உட்காரணும், அந்த தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு மெடிடேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு யோகி அவருடைய கையில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ட்ரக்கு, ஸோ அது வந்துட்டு எனக்கு கொடுக்குறாரு. நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு, என்ன சாமி ஒன்றே ஒன்று தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சிரிச்சுட்டே போயிட்டார். ஸோ ஏன்னா ஒன்றே ஒன்று ஏன் பத்தாது, ஏன்னா நம்ம எத்தனையோ நாள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் மெடிடேஷனில் இல்லையா, அதனால் ஒன்று பத்தாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வேணும் எனக்கு, அதனால் ஒன்றே ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அன்றைக்கி நைட்டு மெடிடேஷனுக்கு அப்புறம் நான் புக்கு படிக்கிறேன். அது வந்து லோப்சம் ரம்பாவுடைய புக்கு. அதில் 27th லெசன் நினைக்கிறேன். அதில் போட்டிருக்காங்க, இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சோலை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கரெக்டான கைடன்ஸ் உடனுக்குடனே நமக்கு கிடைக்குது. நம்ம வந்துட்டு ஏதாவது தப்பான வழியில் போகிறோம் அப்படின்னா உடனே அதை சரி பண்ணும் இந்த ஸ்வாத்தியாயம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு மாஸ்டர் அவங்க ஞானத்தை வந்துட்டு எத்தனையோ வருஷம் சேமித்து வச்சுருப்பாங்க. இப்போது 65 இயர்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யோகானந்த பரமஹம்சா எழுதின புக்கு வச்சுக்கோங்க, ஒரு யோகியின் சுயசரிதை. அந்த புக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 65 வருஷம் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, சேவ் ஆகுதில்ல டைமு. ஒரு மாதம் நீங்கள் அந்த புக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்துட்டு 65 வருஷம் வாழ்ந்ததாக கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ புக்ஸ் ஆர் ஷார்ட்கட் ஃபார் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ட்டு பத்ரி சார் சொல்லியிருக்கார். பாருங்கள் எவ்வளோ சத்தியம் இது. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கொடுக்குற புக்கில் இருந்து கொடுக்குற நாலேஜ் வந்துட்டு நம்ம கெயின் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் எனக்கு வந்துட்டு ஹிமாலயாஸ்க்கு போகணுன்ட்டு ரொம்ப ஆசை இருந்தது. ஒரு யோகியின் சுயசரிதை புக்கில் வந்துட்டு அதே போல் யோகானந்த பரமஹம்சாவுக்கும் ரொம்ப ஆர்வம் இருக்கும், அவர் அந்த ஹிமாலயாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது போகிற வழியில் ஸ்லீப்லெஸ் செயின்ட் தூங்கா யோகி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மீட் பண்ணுவார். அவர் சொல்லுவார், உன்னுடைய ஹிமாலயாஸ் வந்து உன் ரூமில் தான் இருக்குது, உனக்கு இறைவனை காட்ட போகிறது உன்னுடைய குரு யுக்தேஸ்வர் கிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பேக்ட் ஆச்சு என்னுடைய லைஃப்பில். ஏன்னா எங்கேயோ போயிட்டு நம்ம தியானம் பண்ணணும், அங்கே தான் இருந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மெடிடேஷன் அப்படின்றது எங்கே இருந்தாலும் நடக்கணும். நமக்கு வந்துட்டு எனி பிளேஸ் மெடிடேஷன் அப்படின்றது பத்ரி சார் கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் ரூமில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணி அந்த ஞானத்தை அடைய முடியும் அப்படின்றத நமக்கு நம்ம பத்ரி சார் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாரிட்டிஸ் இந்த புக்கு படிக்கும்போது தான் புரியும். 3வது பிரின்சிபல், எக்ஸ்சேஞ்ச் மெடிடேஷனல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது சத் சங். இப்போது நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சின்ன வயசில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெரியவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லிக்கும் போது ஷேர் பண்ணிக்கும் போது தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு மெடிடேஷனில் இதெல்லாம் சாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சொல்லும்போது மெடிடேஷன் உடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம சொல்லும்போது நமக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்டு இன்னொருத்தரும் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷ்னல் அடைவாங்க. ஓகே, இவங்க வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்திருக்காங்களா, ஓகே. ஆனால் இங்கே வந்துட்டு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய பேருக்கு அந்த காட்சிகள் வர்றது தான்
அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. காட்சிகள் வர்றது மட்டும் எக்ஸ்பீரியன்சஸ் கிடையாது மாஸ்டர்ஸ். ஆஃப்டர் மெடிடேஷன், பிஃபோர் மெடிடேஷன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நம்ம வந்துட்டு புத்தரை பார்த்தோம், இருந்தாலும் நமக்குள்ள குணங்கள் மாறலை அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேஸ்ட் தான். புத்தர் வந்து தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னா அந்த புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம லைஃப்பில் கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணிவிட்டு அது நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த நல்ல விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் சில பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கலை, எனக்கு வந்துட்டு எந்த காட்சியும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம மெடிடேஷன் முன்னாடி எப்படி இருக்கும், இப்போது எப்படி இருக்கும், லைஃப் நிம்மதியாக போகுதா இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். அப்போது அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம லைஃப்லேயும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு வயசு வித்தியாசம் இல்லாமல் எப்போ வந்தாங்க மெடிடேஷனுக்கு அப்படின்ற ஒரு லிமிட்டட் தாட் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, சீனியர் மாஸ்டர் இருந்தாலும் சரி, இப்போ வந்த மாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கேட்டே ஆகணும். பத்ரி சார் கூட பார்த்தீங்க அப்படின்னா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க, இப்போ வந்த மாஸ்டர்ஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பார். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம எல்லாருமே சோல்ஸ், வி ஆர் ஆல் ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்தாங்க மெடிடேஷனுக்கு அப்படின்னும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம வந்துட்டு காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ வர்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை போல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கும்போது இங்கே வந்துட்டு நம்மளுடைய ஈகோ கூட குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி மெடிடேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் சூப்பர், எனக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோவை கூட நம்ம அடுத்தவங்களுடைய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது அது கட் ஆஃப் ஆகும். அப்போது இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பத்ரி சார் நமக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு 3 பிரின்சிபல்ஸ் தியானம், ஸ்வாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ இது 3மே அவர் ஆக்சுவலாக இந்த முத்துக்கள் 3 முத்துக்கள் அப்படின்வாங்க இல்லையா, ஸோ அதை போல் சொல்லியிருப்பார். ஸோ அதையே தான் நமக்கு ஃபஸ்ட்டு 3 பிரின்சிபல்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வது பிரின்சிபல். இது வந்து ஸ்பெண்ட் மச் டைம் எவ்ரிடே இன் சைலன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு சைலன்ஸில் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் வந்து கிளாரிட்டியாக புரியும். சைலன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்பாவது மௌனமாக இருந்து பாருங்கள், ரொம்ப அவேர்னஸோடு இருப்பீங்க. எங்கே பேசிடுவோமோ அப்படின்ற நோக்கத்திலேயே பேசாமல் இருக்கும்போது ரொம்ப அவேர்னஸோடு இருப்பீங்க. அப்படின்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பீங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் 24 ஹார்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த 24 ஹார்ஸும் மெடிடேஷன் பண்ணதுக்கு சமானம். எப்படி அது வந்துட்டு கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது தியானம் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னா கண்ணு மூலமாக கொஞ்சம் எனர்ஜிஸ் போகும் கண்டிப்பாக. இருந்தாலும் தாட்லெஸ் ஸ்டேஜில் நீங்கள் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜிஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டோர் ஆகும். இப்போது உங்களுக்கு மெடிடேஷனில் ஏதாவது ஒரு ஆன்சர் வேணும், நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மெடிடேஷன் மூலமாக அந்த எனர்ஜிஸ் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஆன்சர் கேட்கலாம். சில பேருக்கு வந்துட்டு இன்னுமே நான் மெடிடேஷன் பண்ணுறேன் பட் எனக்கு எந்த ஆன்சர்ஸும் வரல அப்படின்னும்போது இந்த மாதிரி சைலன்ஸ் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம்.
சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பேச்சு மூலமாக நம்மளுடைய எனர்ஜிஸ் வெளியே போயிட்டே இருக்குது. எப்படின்னா காசப்ஸ், தேவையில்லாத ஆ, பேச்சு. இப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் பற்றி தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போது நம்ம தான் தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனைகளை. ஸோ அந்த க்ரியேட் ஆகிறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஸோ இங்கே வந்துட்டு இந்த காசப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் கூட ஸ்டாப் ஆகும். ஸோ எனர்ஜி லீக்கேஜ் அங்கே ஸ்டாப் ஆகுது. ஸோ அங்கே தேவையில்லாத க்ரியேஷன் ஸ்டாப் ஆகுது. இப்போ நமக்கு வந்துட்டு எனர்ஜிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைலண்டில் இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அது ஈஸியாக கிடைக்கும். எந்த டவுட்ஸும் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மெடிடேஷனில் உட்காந்து கேட்கும்போது கிளாரிட்டி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோட்டில் வந்துட்டு டிராஃபிக் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டிரைவர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மார்க்கெட்டை வந்து ரீச் ஆகிடுவார். இல்லை சிக்னல்ஸ் இருக்குது, டிராஃபிக் இருக்குது அப்படின்னும்போது நம்ம ட்ராவல் பண்ணுற டைமிங் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகுது. ஏன்னா அந்த டிராஃபிக்கில் நிற்கணும், சிக்னல் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ராஸ் ஆகிட்டு நம்ம போக வேண்டிய மார்க்கெட்டுக்கு நம்ம போய் சேர்றது 1 மணி நேரம் கூட ஆகலாம். பட் இப்போது அந்த சைலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சைலன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு வாயை மட்டும் ஸ்டாப் பண்ணுறது கிடையாது, நம்ம மைண்டை கூட ஸ்டாப் பண்ணணும். தேவையில்லாத எண்ணங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம சைலன்ஸ்னால் கிடைக்கிற நன்மையை வந்துட்டு முழுசாக அனுபவிக்க முடியும். அடுத்த பிரின்சிபல், 5வது பிரின்சிபல், யூட்டிலைஸ் ஃபுல் மூன் நைட் ஃபார் இன்டென்சிவ் மெடிடேஷன். ஸோ அதிகமான நேரம் அந்த ஃபுல் மூன் டே, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்துட்டு அதிகமான நேரம் மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதம் ஒரு எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு. இந்த பௌர்ணமி அப்போ வந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் அதிகமாக பண்ணும்போது உங்களுக்குள்ள எத்தனையோ டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும். கடல் கூட பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப ஹைட்டாக வரும். அதே போல் நம்மளுடைய பாடியில் இருக்கிற எமோஷன்ஸ் கூட அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்போ நம்ம அதிகமான மெடிடேஷன் பண்ணுறோமோ அப்போது அதெல்லாம் ஈஸியாக பேலன்ஸ் ஆகும். ஸோ இது இன்னும் ஈஸியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும். எப்போ நம்ம அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜிஸ் கூட சேவ் ஆகும். எப்படி ஃபாஸ்டிங் இருந்தால் சேவ் ஆகும்? இப்போது நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஃபுட்டை, அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பிரேக் கொடுக்கலாம் இந்த பௌர்ணமி டே அன்னைக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்துட்டு பௌர்ணமி பற்றி பேசலாம். இன்னும் இந்த பௌர்ணமி நல்ல எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு டெர்கோம் செரடேரியன் ஒரு 5 days மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு முன்னாடி 2 நாளும் பௌர்ணமிக்கு அப்புறம் 2 நாளும் வந்துட்டு நம்ம இன்டென்சிவ் மெடிடேஷனும் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த எனர்ஜிஸ் வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜிஸ் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு தியானத்தில் நமக்கு நிறைய கிளாரிட்டிஸ் வேணும், நம்ம லைஃப்பில் நிறைய கிளாரிட்டிஸ் வேணும், அந்த மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா எனர்ஜிஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு படம் பார்க்குறதுக்கு காசு எவ்வளோ முக்கியமோ, படம் பார்க்கணும் அப்படின்னா காசு கொடுத்தா தான் டிக்கெட் கொடுப்பான்,
டிக்கெட் கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு சினிமா ஹாலில் போய் உட்காந்துட்டு படத்தை பார்க்க முடியும். அதே போல் தான் இந்த ஆற்றல் வந்துட்டு நமக்குள்ள தேவையான கிளாரிட்டிஸ் வரணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எனர்ஜிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம எங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எனர்ஜிஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வந்துட்டு ஹாப்பியாக வாழ முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு வாட்டி அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார் சிஎம்சியில். ஸோ சிஎம்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு புரியும். அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குதா இல்லையா அப்படின்றதே புரியாது. ஏன்னா ரொம்ப பிஸியான ஹாஸ்பிட்டல் அது. டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு கூட நம்மளால் முடியாது. அவ்வளோ பிஸியாக வருவாங்க, போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்பா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ ஜாயின் பண்ண பிறகு 3 நாளாக ஒரே கன்ஃபியூஷன். இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன தான் நடக்குது, ஜஸ்ட்டு 3 நாள் அப்படி போயிடுச்சே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி, மெடிடேஷன் பண்ணி உட்காந்து கொஷின் கேட்டேன், ட்ரீட்மெண்ட் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கிறேன். அப்போது வந்துட்டு என் முன்னாடி என்னுடைய 10th கிளாஸ்மேட்டு மாஸ்க் போட்டுட்டு, ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு இருந்தார் ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போது வந்துட்டு அவன் வந்து ஷாக் ஆகி கேட்குறான், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லை, ஆனால் ட்ரீட்மெண்ட் போதா இல்லையா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ உடனே அவனுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை காட்டுறான். உங்கள் அப்பா பற்றி தான்டா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னான். அப்புறம் என்ன பண்ணான்னா, எல்லாமே அப்டேட்ஸ் டெய்லியும் டாக்டர் வந்து செக்கப் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை எனக்கு இவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தான். ஸோ இப்படி மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு எனர்ஜிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ என்னாச்சு, எனக்கு அந்த டென்ஷனில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா கிளாரிட்டி கிடச்சிது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மெடிடேஷன் மூலமாக நம்ம வந்துட்டு ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் அன்றைக்கி நைட் மறுபடியும் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணேன். எந்த மாதிரி ஆஃபர் இது எனக்கு, ஏன் இந்த ஆஃபர், ஏன்னா எனக்கு கேட்டதும் எனக்கு கிளாரிட்டி கிடச்சிடுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இன்னர்லேருந்து ஒரு ஆன்சர் வந்தது. என்ன அப்படின்னா, நீ வந்துட்டு பௌர்ணமி மெடிடேஷன் பண்ணுற, ஸோ நிறைய எனர்ஜிஸ் வந்துட்டு நீ ரிசீவ் பண்ணிக்கிறதால உனக்கு வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் ஆஃபீஸில் கூட எனக்கு 3 ஆஃபர் வந்தது. இருக்கிற ஆஃபீஸ் ஒன்று, அப்புறம் 2 ஆஃபர் வெளியே வந்தது. ஸோ அப்போது என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் பண்ணதும் என்னுடைய சுப்பீரியர் ஃபேஸ் காட்டுச்சு. உடனே நான் 2 ஆஃபரையும் விட்டுட்டு இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற சுப்பீரியரையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்னாச்சு, லாக்டவுன் முன்னாடி வந்துட்டு அந்த கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டதும் நான் என்ன பண்ணேன், எனக்கு சுப்பீரியருடைய ஃபேஸ் கிடச்சது இல்லையா விஷனில். ஸோ நான் அவருக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணேன், என்ன பாஸ்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கால் பண்ணதும், நோ ப்ராப்ளம் அனிருத், நீங்கள் வந்துட்டு புது கம்பெனி நம்ம இன்னொரு டீமோட டைப் ஆக போகிறோம், ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதை போல் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் மூன் நைட் மெடிடேஷனை ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிரும். அடுத்த பிரின்சிபல், 6வது பிரின்சிபல், யூட்டிலைஸ் பிரமிட் எனர்ஜி ஃபார் மெடிடேஷன் as much as possible. உங்களால் பிரமிட்ஸ் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிரமிட்ஸ்
உடைய மெஷர்மெண்ட் அதை வச்சுட்டு நீங்களே கார்ட்போர்டில் பண்ணிவிட்டு அது கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இந்த பிரமிட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 times மோர் எனர்ஜிஸ் வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு தாட்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரமிட் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நீக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த பிரமிட்ஸில் இருக்குது. நிறைய தேர்ட் ஐ மாஸ்டர்ஸ் கூட நீங்கள் வேணும்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு நான் அந்த எனர்ஜிஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு பாருங்களேன். நீங்கள் கண்ணை மூடும்போது அந்த எனர்ஜிஸ் நீங்கள் வந்துட்டு அந்த கலராக இறங்குறத வந்துட்டு நீங்கள் அந்த தேர்ட் ஐ மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே போல் நிறைய பேருக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி கூட இருக்கும் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த மாதிரி கேப்ஸ், பிரமிட் கேப்ஸ் இல்லைன்னா மெகா பிரமிட்ஸ்குள்ளே உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜிஸ் ரிசீவிங் மோடு வந்துட்டு 3 times அதிகமாகிடும். அதுவும் நீங்கள் அந்த கிங்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மெகா பிரமிட்ஸில் இருக்கும். அந்த பிரமிட்ஸில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அந்த டைம்லெஸ் ஜோனுக்கு ஈஸியாக போயிடுவோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பிரமிட் வேலியில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஜஸ்ட்டு 15 to 20 minutes தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் பார்த்தேன். ஆனால் 2.5 hours ஆகிட்டு இருந்தது. அதனால் பிரமிட் எனர்ஜிஸ் வந்துட்டு நிறைய எனர்ஜிஸ் கொடுக்கும். அதை நீங்கள் வந்துட்டு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிரமிடும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம ஆந்திராவில் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பிரமிட்ஸ் இருக்குது. அதே போல் இப்போது தமிழ்நாட்டில் கூட அகத்தியர் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு நேச்சருக்கு நடுவில் இருக்குது. ஸோ நேச்சர் பற்றியும் வரும், அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மெகா பிரமிட்ஸில் போயிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஸோ பிரமிட்ஸ் எல்லாமே இருக்கிறது தியானத்துக்காக மட்டும்தான். இப்போது நிறைய கோவில்களெல்லாம் இருக்குது, சர்ச்சு இல்லைன்னா மசூதி அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் எல்லாமே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அங்கே நம்ம எல்லாம் போயிட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா தியானம் மட்டும்தான். ஆனால் நீங்கள் மெடிடேஷன் பண்ண போகும்போது நல்ல பழைய காலத்து கோவிலில் போய் பண்ணுங்கள். அந்த கோபுரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பர்ஃபெக்ட் பிரமிட்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு பர்ஃபெக்ட் பிரமிட் 51 minutes 51 seconds அந்த ஆங்கிள் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பிரமிட்ஸே பில்ட் பண்ணுறோம், பர்ஃபெக்ட் பிரமிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரமிட் சென்டர்ஸில் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஒரு 40 days 41 days 48 days அந்த மாதிரி ஒரு மண்டலம் மாதிரி வச்சுக்கிட்டு யாருக்காவது கேன்சர், சுகர், பிபி இல்லைன்னா தைராய்டு, எந்த ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெகா பிரமிட்ஸில் உட்காந்துட்டு நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் செல்ஸ் அதெல்லாமே கிளியர் ஆகிட்டு அந்த பாடிக்குள்ளே ஃபுல்லாக ஹீலிங் நடந்து நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான மனுஷனாக மாறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு மன அலைச்சலாக இருக்கட்டும், டென்ஷன், வீட்டில் எந்த பிரச்சனையாவது இருக்கட்டும், நீங்கள் வந்து 40 days போயிட்டு அந்த மாதிரி பிரமிட் குள்ளே போயிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மெகா பிரமிட்ஸ்க்கும் போயிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அடுத்த பிரின்சிபல் 7வது, கிவ் அப் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஆன் மெடிசன்ஸ், ஓன்லி மெடிடேஷன் எனர்ஜி ஹீல்ஸ். அதாவது நோ டாக்டர் நோ மெடிசன். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கே உடம்பில், இந்த வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, அல்சர் இருக்குது, அப்புறம் தைராய்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு மாத்திரையால் மட்டும்தானே, மருந்து மாத்திரையால், டாக்டர்னால் மட்டும்தானே க்யூர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஒரு டிபெண்டன்சி இருக்குது. ஆனால்
நம்ம இந்த பிரமிட் மெடிடேஷன் வந்துட்டு அந்த டிபெண்டன்சியை ஈஸியாக உடச்சிடுச்சு. பத்ரி சார் வந்து நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லும்போது அது வந்துட்டு சாத்தியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கொஷின் வந்தது. பட் மெடிடேஷன் ஃப்ரீ தானே, சரி பண்ணி தான் பார்ப்போமே இந்த பிரமிட் மெடிடேஷனு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிரமிட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க ஃப்ரீயாக வீட்டில் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க வித்தவுட் மெடிசன்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது எப்போ வந்துட்டு அவங்க 40 டேஸ் ஒரு கைட்லைன் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த 40 டேஸ் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணாங்களோ அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேன்சர் எல்லாமே தைராய்டு எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு. எப்படி இது நோ டாக்டர் நோ மெடிசன் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு தைராய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த தைராய்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மெடிடேஷனில் ஒரு வாட்டி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா கண்ணை மூடுறதுக்கு அப்புறம் அந்த சுவாசத்தை கவனிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் அந்த தைராய்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. நீ ஏன் வந்திருக்க, நான் உங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த தைராய்டு வந்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணும். சில பேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் ஆகலை, அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஆசை இருக்கிறதுனால அந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிது. அப்போது என்ன பண்ணாங்க, இவங்க மெடிடேஷனில் தெரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டு பாடணும் அப்படின்றது. அப்புறம் அவங்க வந்துட்டு பாட்டு கற்றுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை வந்துட்டு ஈஸியாக ஸ்டாப் ஆகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு, பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கும். அந்த மெடிசன்ஸ்னால் என்ன வரும், சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்றது வந்துட்டு அப்படியே சப்ரஸ் ஆகிடும். இந்த ஒரு ஃபிசிக்கல் பாடி விட்டு நம்ம விலகி போயிட்ட பிறகு அந்த ஆசைகள் எல்லாமே வந்துட்டு ஆஸ்ட்ரல் பாடியில் உட்காந்துட்ருக்கோம். அப்போது மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த ஆசைக்காக நம்ம பிறந்து அதை சால்வ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதாவது பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையோடு நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பாட்டு கற்றுக்கிறதுக்காக எடுத்து வர வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. என்னுடைய ஹேண்ட் ரிஸ்ட்டு அதுக்கிட்ட வந்து ரொம்ப வலியாக இருந்தது. ஒரு 6 மாதம் போச்சு. நான் அதை கொஷின் கேட்கணும் அப்படின்றதே நான் மறந்துட்டேன். ஸோ அது கொஞ்சமோ அதிகமாகவோ இருந்துகிட்டே இருந்தது. அப்படியே காலத்தை தள்ளிட்டு இருந்தேன், தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை சால்வ் நான் வந்துட்டு கொஷின் கேட்கல. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு எனக்கு என்னவோ தோணுச்சு, நம்ம ஏன் அதுக்கிட்ட கொஷின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷனில் உட்காந்துட்டு நீ ஏன் வந்திருக்க, எனக்குள்ளே என்ன குணங்கள் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டப்போ கிரிட்டிசைஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தது. ஸோ நான் என்னுடைய ஆஃபீஸில் நான் கவனிச்சிட்ருக்கிறேன் என்னென்னா யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா என்னுடைய ஜூனியரை நான் வந்துட்டு எப்போவுமே திட்டிகிட்டு இருக்கிறேன், என்னடா 2 வருஷமாச்சு இன்னுமாடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் அந்த பையனை உட்கார வச்சுட்டு சாரிடா, இதுக்கு மேலே நான் உனக்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன், உன்னால் எப்படி முடியுமோ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் விலகிட்டேன். அவனுக்கு சாரி சொல்லிவிட்டு அவனை கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அவனுடைய ஆன்மாவுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். உடனே நான் வீட்டுக்கு போய் சேர்ற அதுக்குள்ளே அந்த வலி போயிடுச்சு. ஸோ இதை போல் இந்த நோ டாக்டர் நோ மெடிசன்ஸ் வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் நிறைய யூஸாக இருக்குது. எந்த ஒரு உடம்பு சரியில்லைன்னாலோ எந்த ஒரு வலி வந்தாலோ ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணி
நீ ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டு எனக்குள்ளே நான் என் குணங்களை நான் மாற்றிக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அந்த மெடிசன் சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும், நமக்கு பிபி சுகர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படின்னா, பிபி வந்துட்டு நம்ம நடக்க போகிறத பற்றி யோசித்து பயந்துட்டு இருப்போம். சுகர் ஏன் வந்தது அப்படின்னா நடந்ததை பற்றி யோசித்து வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மெடிடேஷன் மூலமாக தான் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். எமோஷன்ஸ் லீக்கேஜ்னால தான் நடக்கிறது இந்த சுகர், பிபி. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாமே எமோஷன்ஸ்னால தான். அந்த எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ணவும் கூடாது. பட் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? பட் இதெல்லாமே ஒரு டேப்லெட் போட்டுக்கிட்டால் நமக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் குறையும், கோவம் குறையும், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ராஷ். பட் எமோஷன்ஸ் பேலன்ஸ் வந்து மெடிடேஷன் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அந்த சத்தியம் என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நோ டாக்டர், நோ மெடிசன். அடுத்து 8வது பிரின்சிபல், நோ மீட், நோ ஃபிஷ், நோ எக், பி வெஜிடேரியன், ஈட் அக்கார்டிங் ஓன்லி டு நீட். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு எக்கு வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்டு தானே, நம்ம எக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் அந்த முட்டை வந்துட்டு நம்ம கோழியிலேருந்து தான் வருது, அதனால் எக்கு கூட சாப்பிடக்கூடாது. நிறைய பேருக்கு வந்துட்டு தியானம் அமைய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மெடிடேஷன் பண்ணும்போது, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த அனிமல்ஸை, இந்த ஃபிஷ் இருக்கட்டும், சிக்கன் இருக்கட்டும், மீட் இருக்கட்டும், ஸோ அந்த அனிமல்ஸை வந்துட்டு கொல்லும்போது அது எந்த மாதிரி மனநிலையில் இருக்குது, எவ்வளோ பயப்படுது, எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ வேதனைப்படுது. ஸோ அந்த வேதனை, கஷ்டம் எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை சாப்பிடும்போது நமக்கும் அது வருது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இன்னொரு ஜீவனுக்கும் என்ன கஷ்டத்தை கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். நிறைய பேருக்கு கஷ்டமே இருக்காது, லைஃப்பில் வந்து ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இன்னமும் அந்த பயம், ஏதோ குற்ற உணர்ச்சி, அவங்க வந்துட்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களே. இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஜீவனுக்கு நம்ம கொடுக்குற கஷ்டம் நமக்கு மறுபடியும் வரும். நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்ட்டு பத்ரி சார் சொல்லியிருக்கார். ஏன்னா இங்கே வந்துட்டு ராவண பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்துட்டு நல்ல விஷயங்கள் பின்பற்றாததுனால அவர் வந்துட்டு ராவண அசுரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கும்போது தான் நம்ம அடுத்த லெவல் மனுஷன்லேருந்து மகானை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம ராவணாசுரன் மாதிரி தான் வாழ வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வெஜிடேரியனிசம். எல்லாருமே சாப்பிட வேண்டியது வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அளவோடு சாப்பிட்ணும். வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம பாதி வயிறுக்கு மேலே கொஞ்சம் ரொம்பிடுச்சுன்னாவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். பத்ரி சார் எல்லாம் வந்துட்டு சாப்பாடு ஜஸ்ட்டு டேஸ்ட் மாதிரி தான் சாப்பிட்றாரு. ஏன்னா ஃபிசிக்கல் பாடிக்கு அவ்வளோ ஃபுட்டு தேவை கிடையாது, நம்ம சாப்பிட வேண்டியது வந்துட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். சில பேர் வந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு கூட தெரியாது. இப்போது ஒரு வாட்டி நம்ம அந்த அவேர்னஸோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு நிறையவும் சாப்பிடவும் தேவை இருக்காது. அதனால் அவேர்னஸோடு நம்ம சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிடுவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், பி வெஜிடேரியன். முடிஞ்ச வரைக்கும் பிளான் பேஸ்ட் ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். நிறைய பேர் கொஷின் கேட்பாங்க, என்னப்பா மரத்தை கூட நீங்கள்
உடைச்சி சாப்பிட்றீங்க, அதாவது பழத்தை பிடுங்கி சாப்பிட்றீங்க, அப்புறம் இந்த கீரை வகைகள் செடியை கட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன் நான், மரம் வந்துட்டு பழத்தை கொடுக்குது அப்படின்னா, அதாவது நம்ம பிடுங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா, அது வந்து மரத்துக்கு வலிக்காது. அதே சமயம் இந்த செடிகளுக்கு சைத்தன்ய சக்தி கம்மியாக இருக்கும். இப்போது அதை பிடிச்சி வெட்டு போகும்போது, என்னை வெட்டாதீங்க வெட்டாதீங்க ஓடிடாது. அது வந்துட்டு அதுக்கு ஏன்னா அந்த உணர்ச்சி இருக்காது. தொடு உணர்ச்சி இருக்கும், வலி உணர்ச்சி இருக்காது. இப்போது நீங்கள் உங்களுடைய நெகத்தை கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொடு உணர்ச்சி இருக்கும், ஆனால் வலிக்காது. அதே போல் தான் அந்த இலைகளை கட் பண்ணும்போது அதுக்கு வலிக்காது. ஏன்னா செடிகளுக்கு வந்துட்டு செடி மரம் கொடி அதுக்கெல்லாம் சைத்தன்ய சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்டு தாராளமாக சாப்பிட்லாம். ஏதாவது கிளையை கட் பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் நட்டணும் அப்படின்னா அது மறுபடியும் செடி முளைக்குது. ஆனால் ஒரு கோழியுடைய காலோ இல்லைன்னா ஆடுடைய தலையோ கட் பண்ணிவிட்டு புதைச்சோம் அப்படின்னா அது வளராது. ஏன்னா அந்த அனிமல்ஸ்க்கு வந்துட்டு சைத்தன்ய சக்தி அதிகமாக இருக்கும், பிளான்ட்ஸ்க்கு சைத்தன்ய சக்தி கம்மியாக இருக்கும். அடுத்த பிரின்சிபிள், ஸ்பெண்ட் மச் டைம் இன் பியூர் நேச்சர். 9வது பிரின்சிபிள். எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட், ரிவர் பேங்க், மவுண்டெயின்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேச்சரில் வந்துட்டு நாலேஜு பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அது எப்பவுமே பியூரஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்று பாருங்கள், மரம் வந்துட்டு நம்மளை துரத்தாது, நீ கெட்டவன் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நல்லவன் வந்து நின்னா அது ஒன்றும் சந்தோஷமாயிடாது. என் நிழலுக்கு நான் கொடுக்குற நிழலுக்கு ஒரு நல்லவன் வந்து இருக்கிறான், அவனுக்கு அதிகமான நிழல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காது. அந்த சமத்துவ ஸ்திதியில் இருக்கிறதுனால நேச்சருக்கு வந்துட்டு அந்த பியூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த நேச்சரில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நாலேஜ் அதிகமாக வரும், எனர்ஜிஸும் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாடு பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடு வந்து வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அதே போல் நான் வந்துட்டு வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக லவ் பேர்ட்ஸ் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மெடிடேஷன் வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி நான் வளர்த்துருந்தேன். வளர்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த பேர்டுடைய மதர் வந்துட்டு செத்து போச்சு. அதை பார்த்து ஃபாதரும் செத்து போயிடுச்சு. அப்போது நான் தான் அந்த பேர்ட்ஸை எடுத்துகிட்டு ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ண பிறகு அதுக்கு நான் சொல்லி கொடுக்கல எப்படி அந்த தென்னை விதைகளை சாப்பிடணும் அப்படின்றது. அதுவே தானாக எடுத்துகிட்டு தோலை உரித்து அது சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, நேச்சரில் ஆல்ரெடி எல்லா நாலேஜும் இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு அந்த நேச்சரில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாவே போதும். நமக்கு வந்துட்டு என்னென்ன நாலேஜ் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெடிடேஷன் மூலமாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை போல் பத்ரி சார் கூட வந்துட்டு அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ட்ரக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட்லேயே அவங்க 5 days 1 week எல்லாம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணியெல்லாம் வந்திருக்காங்க. மழை விழுது அப்படின்னா அந்த மழையிலேயே உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்களாம் ஃபாரஸ்ட்லலாம். அப்படி இந்த நேச்சர் மெடிடேஷன் கூட நம்ம நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கணேசா பிரமிட் கிட்ட, அந்த அகத்தியர் பிரமிட் கிட்ட நம்ம எல்லாம் போயிட்டு மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா, பிரமிட் இருக்கிறதே வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸில் தான், ஃபுல் நேச்சர் தான். அங்கே வந்துட்டு எந்த ஒரு டிராஃபிக்கும் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் ஃபுல் பியூரஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெகா பிரமிட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த இயற்கையில் இருக்கிற அந்த நாலேஜ் வந்து நமக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகுது. அதே சமயம் அந்த பியூரிட்டியில் இருக்கும்போது நாலேஜ் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை சொல்லிக் கொடுக்கும். அடுத்து 10வது பிரின்சிபல்,
நோ ஸ்பிரிச்சுவல் க்ளோத்திங், நோ பாடி மார்க்ஸ், நோ ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இல்லைன்னா ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்க தேவை கிடையாது. ஒரு பாபாவா நம்ம வந்துட்டு காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சில பேரெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்போவுமே வந்து சிம்பிளாக இருக்கணும். சில பேர் வந்துட்டு பாடி மார்க்ஸ் வச்சுக்குவாங்க. இந்த சங்கு சக்கரம் வந்துட்டு அவங்களுடைய புஜங்களில் வந்துட்டு பதிப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்துட்டு நம்ம பாடிக்கு நம்ம ஹார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே எதுவுமே தேவையில்லை. ஒரு ஞானிக்கு வந்துட்டு தியானம் இருந்தால் போதும். இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸிபிஷனும் தேவை கிடையாது. அடுத்து 11th பாயிண்ட், குழந்தைங்களுக்கு தியானம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அந்த 5 வயசுலேருந்து நம்ம பசங்களுக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இந்த தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் அவங்க வந்துட்டு அந்த பிரைட் லைட் பார்க்குறோம், கலர்ஸ் பார்க்குறோம், அப்புறம் இறைமார்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்புறம் அடுத்த வேறு டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. மெடிடேஷனில் ஜஸ்ட்டு உட்கார்ந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கே இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வருது. ஏன்னா குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த பியூரஸ்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அந்த 5 வயசுலேருந்து நம்ம தியானம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானத்தை நம்ம கொடுத்துருவோம். படிப்பு வந்துட்டு முக்கியம்தான். ஆனால் அதுக்கும் மேலே முக்கியமானது வந்து ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரம்ம உபதேசத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுடைய லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் வரும் அவங்களுக்கு. பெரியவங்களுக்கும் தியானம் ரொம்பவே முக்கியம். பட் சின்ன பசங்களுக்கு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பெரியவங்க ஆன பிறகு அவங்களுடைய ஆரால வந்துட்டு ஒரு வருஷம் க்ராஸ் ஆக 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 ஒரு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் தாட்ஸுடைய லேயர்ஸ். ஸோ அதெல்லாமே நம்ம தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த பிரேக் ஆகணும். அந்த தாட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிட்டு அந்த ஆரா எல்லாம் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி உடம்புல இறங்கி நமக்குள்ள ஹீலிங் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லாங் ப்ராசஸ். ஆனால் சில பேருக்கு உட்கார்ந்தும் எல்லாம் தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க, இல்லை சொல்லலை. பட் குழந்தைங்களுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மெடிடேஷனை இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பிறந்தப்பத்திலிருந்து இறக்குற வரைக்கும் அவங்க லைஃப்பை அவங்க டிசைன் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மெடிடேஷன் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே. அடுத்து 12வது பிரின்சிபல், லேர்ன் டு லிவ் ஆஸ் மாஸ்டர் அண்ட் நெவர் ஆஸ் டிசைபிள். நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம்மில் தான் எல்லாரையுமே வந்து மாஸ்டர்ஸாக நம்ம வந்துட்டு கூப்பிடுவோம். ஏன்னா இங்கே யாருமே டிசைபிள்ஸ் கிடையாது. இப்போது நம்ம வேறு சொசைட்டில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்க, தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிஎஸ்எஸ்எம், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட், இங்கே மட்டும்தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணலாம். ஒரு 10 வயசு பையன் இருப்பான், அவன் வந்துட்டு அவனுடைய நாலேஜை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் எல்லாரும் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை. இங்கே வந்துட்டு ஆன்ம நிலையை மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே ஒருத்தர் தான் குரு, அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றது கிடையாது. பத்ரி சாரை வந்துட்டு நான் உங்களுடைய ஃப்ரெண்டு, நான் உங்களுடைய குரு கிடையாது, உங்கள் சுவாசம் தான் உங்களுடைய குரு, இங்கே எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான், எல்லாருமே எல்லார்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ யார் காலையும்
போயிட்டு விழுந்து அவங்க நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா? தியானம் மூலம் ஞானம், ஞானம் மூலம் முக்தி. ஸோ இதை போல் எல்லாருமே இங்கே ஈக்குவல், எல்லாருமே இங்கே சோல்ஸ் மட்டும்தான். அதனால் யாரும் யாருக்காலையும் தொட்டு கும்பிட தேவை கிடையாது. யார் பேரை வச்சு நம்ம பஜனையும் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் மாஸ்டர்ஸ், ஆல் ஆர் காட்ஸ், ஆல் ஆர் co-creators. அடுத்த பிரின்சிபல், ரிஜெக்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் இன் மெடிடேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இந்த ஆனாபான சதி தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு பத்ரி சார் வந்துட்டு யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் இங்கே எல்லாருக்குமே ஃப்ரீ தான் மெடிடேஷன். ஸோ வாங்க மெடிடேஷன் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட இந்த தியானத்தை நீங்களும் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்கணும். இங்கே யாரும் காசு கொடுக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாராவது மெடிடேஷனுக்கு காசு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டான மெடிடேஷன் கிடையாது. ஸோ சில பிளேசஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஆயிரக்கணக்கான ஃபீஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், 7,000 ரூபாய் ஜஸ்ட்டு ஃபார் 3 hours செஷன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு உங்களுடைய குரு உங்ககிட்டயே இருக்கிறத சொல்கிறது தான் இந்த ஆனாபானசதி தியானம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காசு கொடுத்து மெடிடேஷன் யார்கிட்டையும் கற்றுக்க தேவை கிடையாது. நாங்கள் இங்கே ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறோம். வந்து கற்றுக்கோங்க, கற்றுக் கொடுங்க. அடுத்து 14வது பிரின்சிபல், இங்கே வந்துட்டு நோ வர்ஷிப்ஸ் ஆஃப் காட்ஸ், நோ வர்ஷிப்ஸ் ஆஃப் லிவிங் மாஸ்டர்ஸ். எந்த ஒரு சிலை வழிபாடு கூடாது. ஸோ சிலைகள் இருக்கலாம், ஆனால் வழிபாடு மட்டும் கூடாது. சிலைகள் வந்து ஸ்பூர்த்திக்கு மட்டும்தான். அதாவது இப்போது ராமருடைய சிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கலாம், ஆனால் சிலைகளை பூஜை பண்ணக்கூடாது. சிலைகளில் இருந்து நம்ம அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். எப்படி நடந்துக்கிட்டார் ராமர், எப்படி நடந்துக்கிட்டார் ஹனுமான் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு, இப்போது காந்திஜியுடைய சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மகான் என்ன சொல்லியிருக்காரு, அஹிம்சையாக வாழ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, காந்திஜி 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 அப்படின்னு சொல்லி பஜனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா, வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஷிரடி சாய்பாபா என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது ஸ்ரத்தையும் பொறுமையும் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு சாய்பாபா சாய்பாபா அப்படின்னு சொல்லி பஜனை பண்ணிட்டு அவருக்கு மாலை போட்டுட்டு அங்கே போயிட்டு ரிச்சுவல் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு அவர் கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் செக் பண்ணணும். அந்த பூஜை பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு பிரயோஜனமே இல்லை. டெண்டுல்கர் வந்துட்டு நல்ல கிரிக்கெட் பேட்ஸ்மேன். ஆனால் நம்ம அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் போயிட்டு நம்ம கிரவுண்டில் போய் விளையாடணும் அப்படின்னா அந்த பேட்டிங் வந்துட்டு ஈஸியாக வராது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் தான் இந்த இறைமார்களுடைய ஃபோட்டோஸோ மகான்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய ஐடல்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன நல்லது சொல்லியிருக்காங்களோ அது நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஜனை பண்ணுறதுனால பூஜை பண்ணுறதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் எல்லா இறைமார்களும் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு பேசவும் முடியும். எப்படி? மெடிடேஷன் மூலமாக மட்டும்தான் அது நடக்கும். ரெகுலராக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது எந்த இறைவன் கூடயும், சிவன் கூட, துர்கா கூட, ஜீசஸ் கூட, அல்லாஹ் கூட, இன்னும் மகாவீர் கூட, எந்த ஒரு இறைவனாக இருந்தாலும் சரி, தியானம் மூலமாக தான் அவங்க என்ன பேசுகிறாங்களோ நமக்கு கேட்கும், புரியும். மெடிடேஷன் பண்ணாமல் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு சிலை வச்சுட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு யூஸ்லெஸ்.
அடுத்த பிரின்சிபல் 15வது பிரின்சிபல் ஓவர்கம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் யூஸிங் ஓன் மெடிடேஷனல் ஸ்ட்ரென்த். நான் ஆக்சுவலாக மெடிடேஷன் வர காரணமே வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம். அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னால நான் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போது எனக்கு இந்த மெடிடேஷன் மூலமாக உட்காந்துட்டு அதை கொஷின் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ, நான் ஒரு ஜென்மால ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். அதோடைய கர்ம வினை தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. இதை போல் உங்களுக்குள்ள கூட எந்த ஒரு ரிலேஷன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இப்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸில் எப்படி நம்ம இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ் எல்லாமே வந்துட்டு இந்த மெடிடேஷனல் ஸ்ட்ரென்த் மூலமாக நாம் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரலாம். இந்த ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கிறது அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி நேச்சர் மெடிடேஷன், பிரமிட் மெடிடேஷன், ஸோ பௌர்ணமி மெடிடேஷன், ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்தி ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த சக்தியை வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகளை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தியானம் மூலம் ஈஸியாக அதை வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். அடுத்த பிரின்சிபல் 16வது பிரின்சிபல் என்ஜாய் நார்மல் ஃபேமிலி லைஃப், நோ சந்நியாசா. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் தியானம் நிறைய பண்ணிடணும், நிறைய ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடுறதோ, இல்லை அப்படின்னா ஹிமாலயாஸ்க்கு போயிட்டு தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ பண்ணுறாங்க சில பேர். ஸோ அதை மாதிரி பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸ்பிரிச்சுவலாக அப்படின்றது வந்துட்டு அது ஃபிசிக்கல் லைஃப்பில் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு ஆசிரமத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பர்சனல் இஷ்யூஸும் இல்லை. ஸோ இல்லாதப்போ அவங்களுடைய எமோஷன்ஸு லீக்கேஜ் ஆகாது, எமோஷன்ஸ்னால எனர்ஜி லீக்கேஜ் ஆகாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஞானத்தை அடைஞ்சிட்டு தான் அவங்க உணர்வாங்க. எப்போ நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் லைஃபோடு இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்துட்டு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்படின்றது ஃபிசிக்கல் லைஃப்பில் தான் தெரியும். புத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் யசோதரா கிட்ட வரும்போது யசோதரா அம்மா வந்துட்டு புத்தரை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிருஷ்ணர் வந்துட்டு எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் லைஃப்பில் இருப்பார். இந்த தாமரை இலை மேலே தண்ணி போல் ஒட்டி ஒட்டாமல் இருப்பார் இல்லையா? அந்த நிலைக்கு நம்ம வரணும். கிருஷ்ணர் வந்து தஸ்கலித பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டியை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். யார் என்ன பண்ணாலும் அவங்கள மன்னிக்கிறோமா இல்லையா? ஸோ அந்த ஆசிரமத்துக்கு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டிங் எதுவுமே இருக்காது. இதை வந்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி பிறந்து இது எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு தூரமாக போயிட்டு வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்கும். பட் ஃபிசிக்கல் லைஃப்பை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் கற்றுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு மறுபடியும் பிறப்பு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மாஸ்டர்ஸ், நீங்கள் வந்துட்டு சந்நியாசம் எடுக்காமல் தியானம் பண்ணிக்கிட்டு ஃபிசிக்கல் லைஃப்பில் இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆன்ம ஞானத்தை எவ்வளோ வரைக்கும் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காவது நம்ம இந்த ஃபிசிக்கல் லைஃபோட இருக்கணும். அடுத்து 17வது பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ் பிரமிட் மெடிடேஷன் சென்டர் இன் ஆல் வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். இன்றைக்கி தான் நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் ஊரில், உங்கள் வில்லேஜில், உங்கள் சிட்டியில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே சென்டர் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுனிதா மேடமை இல்லைன்னா யாராவது சீனியர் மாஸ்டர்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கான விஷயங்கள் என்னென்ன, ஒரு சென்டர் வேணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உடனே வந்துட்டு நீங்கள் சென்டரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா மெடிடேஷன் சென்டர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் அவ்வளோவா செலவு ஒன்றும் இல்லை.
சொல்லப்போனால் இங்கே இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த சென்டரை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் சென்டர் வச்சுக்கும்போது நமக்குள்ள ரெகுலாரிட்டி கூட அதிகமாகும். நிறைய நேரம் குரூப் மெடிடேஷன் பண்ண முடியும். இந்த குரூப் மெடிடேஷன்னால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நடக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நடக்கும்போது அவங்க லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு கூட ஓகே ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம கூட இந்த கும்பலில் கோவிந்தா அப்படின்றாங்க இல்லையா, நம்ம கூட அந்த கும்பலோட அந்த முக்தியை ஈஸியாக அடைஞ்சிருவோம். ஒரு குரூப் எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய எனர்ஜிஸும் சேர்ந்து நமக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சென்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே சீனியர் மாஸ்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க கைட் பண்ணுவாங்க. உங்கள் சிட்டியில் உங்கள் தெருவில் கண்டிப்பாக ஒரு சென்டர் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். அடுத்து கடைசியானது 18வது பிரின்சிபல். உங்களுடைய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு புக்ஸில் மேகசின்ஸ் இப்போது தியான பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்குது, இல்லை அப்படின்னா பிஎம்சி சேனல் இருக்குது தமிழ். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்துட்டு யாருக்காவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது தான் நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிட்டு அவங்களும் மெடிடேஷன் பண்ணி அவங்க கூட ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது கூட ஒரு சர்வீஸ் தாங்க. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் மட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். நாங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ மாஸ்டர்ஸ், இதுதான் 18 பிரின்சிபல்ஸ். இது ஒரு முக்கியமான கைட்லைன். ஒரு பர்ஃபெக்ட் பிரமிட் மாஸ்டராக மாறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 18 பிரின்சிபல்லையும் எல்லா பிரின்சிபல்ஸும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்ட் பிரமிட் மாஸ்டர் ஆகணுன்ட்டு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.